வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இந்த வளரிளம் பருவம் இதை தொடர்ந்து இதுக்குள்ளே இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் இதில் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் டு கம் அப் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் 2-3 சில பதிவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிபல்ஸ், அப்பாவை எதிர்த்து பேசக்கூடாது, தாய் தகப்பன் சொல்கிறத கரெக்டாக கேட்கணும், எது ரைட்டோ அதை மாத்திரம் சரியாக செய்யணும், சரியாக மட்டும் புரிஞ்சுக்கணும், பாக்கி பேருக்காக வேண்டி சில தவறுகளை செய்துட்டு அதை சரின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுக்கு எப்படி வளர்த்துக்கணும் இந்த பிஹேவியரை அப்படின்னு சொன்னால், முதல்ல லிசன் டு எல்டர்ஸ். லிசனிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பெரியவங்களை சொல்லும் பொழுது அதை நம்ம காதில் நல்லபடியாக வாங்கணும். அந்த வகுப்பறையில் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும்பொழுது சொல்லிக் கொடுக்குற செய்திகளை சிறப்பாக வாங்கிக்கணும். நம்ம எதுக்கு வகுப்பறைக்கு போகிறோம்? வகுப்பறைக்குள்ளே நம்ம நுழைஞ்சி ஒரு பீரியடில் தமிழ், கணக்கு, ஆங்கிலம், அறிவியல், அப்புறம் பொது வரலாறு அப்படியெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு காரணமே அந்த செய்திகளை நம்ம முதல்ல கற்றுக்கிறதுக்கு தான். வி ஆர் கெட்டிங் இன் டு த கிளாஸ் ரூம் ஒன்லி டு லேர்ன். அப்போது அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க இருப்பாங்க. அப்போது அவங்களோட ஆசிரியர் சொல்கிறத நம்ம மாறாத கேட்டுக்கணும். அப்போ கவனம் லிசனிங்கில் இருக்கணும். அதாவது யூ ஷுட் ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன். முழு கவனமும் வாத்தியார் சொல்கிறத காது கொடுத்து வாங்கணும். அது அப்புறம் புரியலன்றது அடுத்த இஷ்யூ. முதல்ல காது கொடுத்து வாங்கின பிறகு தான் புரியுமா புரியாதான்னு யோசிக்கணும். அந்த லிசனிங் ஆஸ்பெக்ட்ஸ் அங்கே வந்தால் தான் நம்ம படிப்பு நல்லா படிக்க முடியும். இதை பற்றி ஒரு சில பதிவுகளுக்கு முன்னாடியே கூட பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வீட்லேயோ அப்பா சொல்கிறதையோ, வீட்டில் ஒரு தாத்தா பாட்டியோ அத்தையோ யாரும் இருந்தால் அவங்க சொல்கிறத முதல்ல கேட்கணும். அதாவது சரியாக சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம கவனத்தோடு வாங்கினோமான அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். தேவையான அளவு கருத்துக்களை நம்ம அதுலேருந்து சேகரிச்சிக்க முடியும். அம்மாவானாலும் அம்மா சொல்கிறது நமக்கு முதல்ல லிசன். இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி எங்கேயும் போக வேண்டாம், முதல்ல வீட்டில் இரு, கொஞ்ச நாள் உட்காந்து படி, அம்மா இன்றைக்கி அவசரமாக வெளியில் போகணும், ஐ கம் பேக் இன் 2 hours அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இல்லை நான் தான் போவேன் முதல்ல, அம்மா நீ போனாட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணக்கூடாது, மாற்றுறதுக்கோ இல்லை. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ சம்படி இஸ் எக்ஸ்பெக்டிங் சில விஷயங்களை உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்கும்பொழுது உடனே செய்கிறேனே, அவசியமாக செய்கிறேன், இருக்கேம்மா, ஐல் பி அட் ஹோம், நீங்கள் போய்ட்டு வாங்க, அப்பா நீங்கள் போய்ட்டு வாங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை ரைட் சென்ஸில் எடுத்துக்கிட்டால் நமக்கு போக முடியலையே அப்படின்ற யோஜனையை காட்டிலும் அப்பாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மனசை வளர்த்துண்டா நம்ம போகலேன்றதோட வருத்தம் நம்மளுக்கு இருக்காது. நம்ம நாளைக்கு போகலாம், இல்லாட்டி போனால் மிஸ் ஆகிடுதுன்னா லெட் இட் பி, இன்னொரு நாளைக்கு யூ கேன் அதை பண்ணிக்கலாம், அதை அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணணும். அதாவது லிசனிங் டு த வேர்ட்ஸ் ஆஃப் எல்டர்ஸ் விச் இஸ் நீடட் ஃபார் தி அவர் அப்படின்னு அந்த ஒரு மத்தியானத்துலேயோ ஒரு சாயங்காலத்துலேயோ நம்மளுக்கு இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், இம்மீடியட்டாக எல்லாத்தையும் நம்மளுக்கு தான் எல்லாருக்கும் இந்த காலத்தில் பசங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, சமாச்சாரம் இருக்குது, அது யார்கிட்ட எல்லாம் நம்ம வரேன்னு ஒத்துக்கிட்டோமோ அவங்கள கூட்டி இது மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக எங்கள் வீட்டில் ஒரு சமாச்சாரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணுறேன், வி ஷில் அட்டெண்ட் ஆன் டு இட் அட் எ லேட்டர் டேட் அப்படின்னு அந்த நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டோமான அட்டென்மெண்ட்லேன்ற ஒரு வருத்தம் இருந்தால் கூட அதை காட்டிலும் வி ஆர் டேக்கிங் த வேர்ட்ஸ் ஆஃப் அவர் எல்டர்ஸ் இந்த வீட்டில் ஃபேமிலியில் நம்ம கேட்டுக்கிறோம்னு போது அது அந்த எண்ணம் நம்மளுக்கு மேலோங்கி இருந்ததுன்னா இந்த போகலேன்ற அந்த வருத்தம் அதை மறைக்கும். தட் யூ கேன் ஓவர்வெல்ம் தட் நம்மளுக்கு. அது அந்த சமயத்தில் அப்பா என்ன சொல்லுவாங்க, தேங்க்ஸ் தங்கம், பி அட் ஹோம், வெல்கம் பேக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அந்த தேங்க்ஸ் தங்கம்னு அப்பா சொல்கிறாங்க பாருங்கள், அது ரொம்ப சிறப்பானது. அது நம்மளுக்கு ரொம்ப நிஜமாகவே சிரிப்பு வரும். அப்பா நம்மளுக்கு இல்லைப்பா, நோ இஷ்யூஸ், நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி தேங்க்ஸ் சொன்னால் இப்போ ப்ரெசன்ட் சீனாரியோவில் யாருமே நோ மென்ஷன்னு சொல்கிறதில்ல, வெல்கம்னு சொல்கிற பழக்கத்தை சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இல்லை, தேங்க்ஸ் சொன்னால் நம்மளை காட்டிலும் பெரியவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு கொடுக்குறோம், இல்லாட்டி போனால் அவங்களோட டவல் எடுத்து கொடுக்குறோம், இல்லை போனால் அவங்களுக்கு உட்காந்துட்டாங்க ஏதோ ஃபேன் ஆன் பண்ணுறேன்னு சுவிட்ச் போட்டு ஃபேன் போடுறோம் அப்படின்னா தேங்க்ஸ் தங்கம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்கன்னு வைங்க, உடனே வெல்கம் டேடி சொல்லக்கூடாது, நோ மென்ஷன், இது என்னத்துப்பா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்மளை காட்டிலும் பெரியவங்களுக்கு நம்ம உபகாரம் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் தி யங்ஸ்டர்ஸ். தெர் இஸ் நோ நீட் டு வெல்கம் இட். அது அப்போ தான் நம்ம இப்படி பண்ணாதான் நமக்கு நாம் பெரியவங்கள ஆகும்போது நம்ம வீட்டில் இருக்கிற வரப்போகிற குட்டி பசங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ இல்லை வகுப்பாசிரியருக்கோ இன்னும் வேறு எங்கேயான போனால் ஒரு நெய்பர்லையோ இன்னொரு ஃபேமிலி கெட் டுகெதர்லையோ யாருக்கான ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும்போது என்ன சொல்லணும், நோ மென்ஷன்,
இப்போ அப்படி இல்லை. ஒருத்தருக்கு எல்லாம் நம்ம தேங்க்ஸ் சொல்ல பழகிறோம்னா தேங்க்ஸ் சொல்கிற ஆஸ்பெக்ட்டு நம்ம ஈக்குவல்ஸ்க்கு, நம்மளை காட்டிலும் இன்னும் யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால், நம்ம சம வயசில் இருக்கிறவங்க நம்மளை மாதிரி இன்னொரு அடாலசன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிதுன்னு வைங்க, நம்ம தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளை காட்டிலும் பெரியவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம். ஆனால் அப்பா நம்மக்கிட்ட இருக்கிற பரிவுனாலையும் பாசத்தினாலையும் தேங்க்ஸ் தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லக்கூடாது, வெல்கம் சொல்லாமல் நோ மென்ஷன் டேடி, எதுக்கு டேடி எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறாங்க, ஐ எம் ரெடி டு டூ திஸ் அப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தைகள் நம்மகிட்ட ரொம்ப விசுவாசமாக இருக்குது அப்படின்னா அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதுக்கு என்ன அடிப்படைன்னு சொன்னால், அப்பாவோட லவ் ஃபிலியல் லவ், அது இட் இஸ் அன்கண்டிஷ்னல். அந்த அன்கண்டிஷ்னலாக கிடைக்கிற ஒரு அன்பை நம்ம தேங்க்ஸு சொன்னால் வெல்கம் சொல்லி அதை என்ன பண்ணக்கூடாது, மணி மேட்டருக்கு ரிலேட்டடாக அதை ஆக்கக்கூடாது. இட் இஸ் நாட் டு பி கமர்ஷியலைஸ்ட். இட் ஷுட் பி என்ன பண்ணணும், பவ்யமாக இருக்கிறதுக்கும் அப்பாவோட அந்த ஃபிலியல் லவ்வை சரியான முறையில் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி அம்மா கூட சில சமயத்தில் ஏதான ஒரு கிச்சனில் பண்ணுற ஹெல்ப்புக்கோ வேறு இன்னும் எதுக்காவது கேட்குறாங்கன்னு வைங்க, தேங்க்ஸ்ரா தங்கம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், அப்படி சிரிச்சுட்டு இல்லை நானே நீங்கள் எப்போ போட்டாலும் சொல்லுங்கம்மா, டெய்லி சில வேலையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன், இட் இஸ் நாட் அன் இஷ்யூ, நான் படித்தா என்ன, அவங்களே சொல்லுவாங்க இந்த நேரத்தில் போய் நீ படி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அப்படி படிக்கணும் இருந்தால் கூட படிக்கும்போது போர் அடிச்சதுன்னா அந்த போரை சமனம் பண்ணுறதுக்கு கிச்சனில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அம்மாவுக்கு வேறு ஏதானே அம்மா ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் அவங்க வரத்துக்குள்ளே அவங்களோட சில ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணி வைக்கலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் சப்போர்ட் ஹர். அது இன்டர்னலாக அம்மாவோட முறையிலையும் பூஸ்ட் பண்ணோம், நம்மளுக்கும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு பெரிய ஒரு மனசில் ஒரு சிறப்பான ஒரு எண்ண ஓட்டங்கள், ஒரு என்ன பண்ணுமா ஒரு திருப்தி இருக்கும். அதனால் ஒருத்தருக்கு நோ மென்ஷன் சொல்லிட்டோம், சிறப்பான கருத்துக்களை லிசனிங் டு எல்டர்ஸ் அப்படின்ற கான்செப்டை மனசில் வளர்த்துக்கிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த வேல்யூ பெரியவங்கள ஆன பிறகு நம்மளோட அடாலசன்ஸ் மாற்றி அடல்ட்ஹுட் டச் பண்ணுறோம் பாருங்கள், அப்போ ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த பதிவுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பதிவுகளை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்